Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி 2 நாளாக நேற்றுல இருந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஆள் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. காரி துப்ப சொல்லுங்க, எல்லாமே என்னுடைய தப்பு தான். நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். இல்லாட்டி எந்த முட்டாளும் ஏப்ரல் ரிலீஸ்ன்னு நினச்சிட்டு தான் நான் இது பண்ண முடியும். இல்லாட்டி நான் பண்ணிவிட்டு இப்போ 3 மாதம் பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரம் எல்லாமே வீணாக போச்சு. நான் ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் அடுத்த படத்துலேயே நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் இந்த வேற ஒருத்தனோட வீடு இது, இதை நான் விற்று படம் எடுக்கலையே தவிர. You don't own a house. Yeah, till now. Day 1லே தெரிஞ்சிச்சா சார் இந்த மேரேஜ் இஸ் நாட் கோனா வொர்க்? நீங்க 12 வருஷம் காத்திருந்தேன்னு இப்போ சொன்னீங்க. சொல்கிறேன் நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்றீங்களா? 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய அவஸ்தைப்பட்டேன். உங்களோட குழந்தைங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க சார் நீங்க 2 பேரும் பிரிஞ்சது? இல்லை, அது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னடா, ஒரு வளைவு படிக்கட்டு எங்கள் வீட்டில், அந்த படிக்கட்டில் 3 பேர் ஏஞ்சி வந்து அங்கே நிற்பாங்க. சும்மா ஜஸ்ட் அப்படியே பார்ப்பாங்க பயத்தில். சீதா மேம் கிட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா சார் உங்களோட? பேசினது கிடையாது. இந்த கிட்டத்தட்ட 2004 20 வருஷமாக பேசினது. நானும் அவளும் காதலிச்சோம். இப்போ அவன் மனசுக்குள்ளே வேற ஒருத்தன் வந்துட்டான். வேற யாரோ ஒருத்தன் வந்துட்டான். இதுதான் தகராறு. நம்ம பேசும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்லேயும் ஒரு மியூசிக் பண்ணுவது. சைலன்ஸ் ப்ளீஸ். இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ண போகிற கலாட்டா வந்து இந்தியன் 2வோட சேர்ந்து டீன்ஸ் வருதுங்கிற ஒரு மிகப்பெரிய கலாட்டா. இது ஒரு அல்டிமேட்டான கலாட்டாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன தவிர வேறு எவ்வளோ பேருக்கு இதில் நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு அவங்க தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க தலைகள் நின்று நோனோ அதெல்லாம் பண்ணவே கூடாது சார், என்னது அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போ தனஞ்சயன் சார் மாதிரி கொஞ்சம் பேர் வந்து, சார் அதான் உங்களுக்கு பழகி போச்சு இல்லை சார், புதிய பாதை அப்போ அப்படி தான் பண்ணீங்க, நீங்கள் வந்து கதை திரைக்கிறது வசனம் அப்படி தான் அஞ்சான் அப்போ பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணீங்கல்ல சார். என்னுடைய விஷயம் வந்து அப்படி இல்லை. நான் கொஞ்சம் தெரியணும், டீன்ஸ் கொஞ்சம் ஒரு முக்கியமான இடத்துக்கு வரணும். நான் வந்து ரொம்ப சுயநலத்தை கூட வெளியில் சொல்லிடுவேன். இதுதான் நான் ரொம்ப பச்சையாக நான் வந்து அவ்வளோ நல்லவன் கிடையாது, அவ்வளோ யோக்கியம் கிடையாது. இந்த ஒரு குட்டியோண்டு படத்தை, டீன்ஸுங்கிற ஒரு படத்தை ஒரு பெரிய படத்துக்கு நடுவில் கொண்டு போய் விட்டோம்னா இதுக்கு மேலே ஒரு கவன ஈர்ப்பு வரும். அதுதான் ஐடியா. பட் அதுக்கு அந்த படம் ரொம்ப பிரமாதமாக இருக்கணும். இது நான் வந்து பெருமை பேரலாக. அந்த படம் ரொம்ப பிரமாதமாக இல்லைன்னா நம்ம சும்மாவது ஏதாவது ஒரு படத்தை கொண்டு போய் அங்கே விட முடியாது. இப்போ பார்க்குறவங்களுக்கு, வெளியில் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்தியன் படத்துக்கு எதிர்க்க கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. அதனால தான் அந்த கலாட்டாவோட ஆரம்பிக்கலாம். ஒரு டீ கடைக்கார ஒரு நோஞ்சான் ஒருத்தன், அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு பெரிய வஸ்தாதுக்கிட்டே எதுக்கோ சண்டை நடந்து போச்சு. இந்த வஸ்தாதுங்கன்னா பயங்கர தடியாக வந்து அவன் சொல்லிட்டான், இன்னும் 3 நாளில் நீ காலி பண்ணிட்டு போயிடணும், இல்லைன்னா பேத்துருவேன் நான் உன்ன. இந்த நோஞ்சான் டீ கடைக்காரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவன் நேராக போய் ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் இருந்திருக்காரு, அவர்கிட்ட போய் மலையடி வாரத்தில் அவர்கிட்ட போய், இந்த மாதிரிங்க நான் சண்டை போட்டேன், அவன் என்னை காலி பண்ணணுன்ட்டான், நான் என்ன பண்ணுறது, நான் ஊரை விட்டு போனால் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது அப்படின்னு. ஞானி வந்து அப்படி ஞான திருஷ்டியில் அப்படி பார்த்துட்டு, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், சும்மா போய் டீ ஆற்றிட்டுரு அப்படின்னு. அது வந்து அடிச்சிட்டானா, நீ போய் சொல்கிறத மட்டும் போய் டீ ஆற்றிட்டுரு. அவன் 3 நாள் கெடு கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு டே அந்த வஸ்தாது வந்து பார்த்துருக்கான். இவன் வந்து பயத்தெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் டீ ஆற்றிருக்கான். அவன் பார்த்துட்டு போயிட்டான். சரி, மறுநாள் வந்திருக்கான். மறுநாள் வந்து டீ ஆற்றிட்டு இருக்கான். அவன் எப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு போயிட்டு 3ஆவது நாள் வந்திருக்கான். 3ஆவது நாள் வந்தவுடனே இவன் ரொம்ப ஸ்டைலாக விசில் அடிச்சுட்டு டீ ஆற்றிருக்கான். இப்போ அவனுக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இவன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது போல இருக்குது, அதனால தான் வந்து கூலாக இருக்கான். ஒருவேளை நாளைக்கு சபையில் வந்து அசிங்கமாட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வஸ்தாது ஊரை விட்டு போயிட்டான். டீ கடைக்காரன் ஒன்றுமே பண்ணல. அந்த மாதிரி நம்ம கதை என்னென்னா, அந்த டீ கடைக்காரன் மாதிரி தான் நம்ம வந்து ஒரு படத்தை வச்சுக்கிட்டு, இந்த படம் வரும்போது, இந்த படம் வருதுன்னா அப்போ இந்த படம் எவ்வளோ பிரமாதமான படம் அப்படின்னு அவங்கள எதிர்பார்க்க வைக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகிடக்கூடாது, ப்ரொவைடர் அந்த படம் நல்லா இல்லைன்னா. ஸோ அப்படி ஒரு சேலஞ்சோட நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். அதை வந்து ஒரு பெரிய படத்தோடு சேர்ந்து, இன்னும் நமக்கு இந்தியன் 2 பற்றி நமக்கு தெரியாது. இந்தியன் 2 நம்ம இந்தியன் 1 பார்த்துருக்கோம், எவ்வளோ பிரமாதமான படம். அதோட சீக்குவல் வருதுன்னா நமக்கு அதை பார்ப்போன்ற ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அதை விட இப்போ இந்தியன் 3 வரணும்னா அது எவ்வளோ பெரிய ஆர்வம் இருக்கும். அப்போனா 3 பார்ட்டாக எடுத்து வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ. அப்புறம் பிரம்மாண்டம். சங்கர் சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, லைக்காவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. கமல் சார் வந்து என்னுடைய ஆதர்ச நாயகன், ரசிகன் நான். இதெல்லாம் மீறி அவங்களோட இந்த போட்டியை வந்து கமல் சாரே ரசிப்பாருன்றது எனக்கு தோணுது. ஸோ அப்படி ஒரு கலாட்டாக்குள்ளே நான் இப்போ இறங்கியிருக்கேன். இப்போ நம்ம கலாட்டாவுக்கான பேட்டி ஆரம்பிக்கலாம். எல்லா டைரக்டர்ஸ்க்குமே அவங்கவுங்களுடைய படத்து மேலே ஒரு அதீத ஒரு நம்பிக்கை வந்து இருக்க தான் செய்யாது. அவங்களோட ஒரு பேபி அப்படிங்கிற மாதிரி. பட்
நீங்க வந்து எப்படி சார் அதுல டிட்டாச் பண்ணிக்கிட்டு அந்த நல்ல படம், இது ஒர்க் ஆகுற படம் அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? உங்களுக்கு இந்த படம் எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் அந்த படம் நல்ல படம். பட் அவங்களுடைய பார்வையில் இந்த படம் என்னவா இருக்கும்? அப்படிலாம் நெறைய குழப்பம் இருக்கும். அதை டிட்டாச் பண்ணுறது எல்லா கிரியேட்டர்ஸ்க்குமே கஷ்டமான விஷயம் தான். அதனால தப்பு நடக்கிறதும் அப்படிதான். நம்மள பிரித்து பார்த்துக்கிட்டு வெளியிலேருந்து விமர்சனம் பண்ண முடியாமல் போகிறதுனால தான் அந்த படத்தில் இருக்கிற தவறுகள். அதனால் இந்த படத்தை வந்து கீர்த்தனா மாதிரி ஒருத்தர் கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது வெறும் படம் மட்டுமே கிடையாது. இதில் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையும் இருக்குது. நான் ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் அடுத்த படத்துலையாவது நம்ம வீடு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் இந்த வேற ஒருத்தனோட வீடு இது. இதை நான் விற்று படம் எடுக்கலையே தவிர விற்க ஒத்துக்க மாட்டார். இருந்தால் பிரேம்குமார் ஒத்துக்க மாட்டார். இல்லாட்டி நான் இதையும் விற்று யூ டோன்ட் ஓன் அ ஹவுஸ். டில் நவ் ஓகே. இப்போவும் அப்படி தான். அதனால் நான் ஒரு படத்துக்கு அப்பவும் கீர்த்தனா கிட்ட பேசுவேன். கீர்த்தனா இல்லை 3 பேர்ட்டையும் பேசுவேன் நான். இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறோம். அதனால் எனக்கு படம்ங்கிறது வெறும் படம் மட்டுமே கிடையாது. யாரோ கொடுத்த பணத்தில் என்னமோ என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை சொரிஞ்சு விட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு லைஃப் அண்ட் டெத்துன்ற மாதிரியான ஒரு விஷயம். இல்லை நல்ல இடத்துல நான் மணி அடிக்க சொல்லியிருக்கேன். இல்லை நான் தான் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல பாயிண்ட் வரும்போது டிங் டிங் அப்படின்னு ஒரு பெல் அடிக்கும். அதை நான் பண்ண ஏற்பாடு அது. அப்போ தான் ஆடியன்ஸுக்கு கூட இல்லை, ஓ இந்த நேரத்தில் மணி அடிக்குது பார்த்தியா அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. அதனால் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த ஒரு லைஃப் அண்ட் டெத் மாதிரி ஒரு விஷயம். அப்புறம் நான் இந்த படத்தோட ரிலீஸ் பண்ணுறேன்னொன்னே எல்லாரும் அதுக்கு பின்வாங்கிறது, அதனால் வர பொருளாதார நஷ்டம், கஷ்டம். அதுக்கப்புறம் 2 நாளாக நேற்றுல இருந்த ஒரு விஎஃப்எக்ஸ் ஆள் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகளோடு ஒரு படத்தை பண்ணணுமா, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணுமா, நம்ம என்ன பண்ணிட்டு போகிறோம்? இப்போ நம்ம வந்து ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காட்டுறது வந்து இதோட ப்ளஸ்ஸை மட்டுமே சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் மகாராஜெல்லாம் அப்படி தான் சொல்லலை. ஏன்னா நான் படம் பார்க்குறதுக்கு போகிறதுக்கு எனக்கு ஆர்வத்தை உண்டாக்குனதே அந்த ஸ்பாய்லர்ஸே இல்லாமல் இருந்தது அது. ஸோ நம்ம படத்துக்கு அப்படி செய்வாங்க தானே அப்படிலாம் கேட்டுட்டு கீர்த்தனாட்ட மறுபடியும் கீர்த்தனாகிட்ட, அவங்க தான் அந்த படத்தோட க்ரியேட்டிவ் ஹெட் மாதிரி, அவங்க க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர். அவங்ககிட்ட கேட்குறேன், அவங்க இல்லை நீங்கள் தேர்ஸ்டே பண்ணுங்கள், இது ஒய் யூ டேக் அன்னெசரி ரிஸ்க் அப்படின்ற மாதிரி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால் இன்னொரு பர்சனை ஒருத்தர் வச்சுக்கிட்டு எனக்குள்ளே இருக்கிற நானுக்கு பதிலாக எனக்குள்ளாவே இருக்கிற கீர்த்தனாவை பக்கத்தில் வச்சுட்டு அவங்கள கொஞ்சம் டிட்டாச்சாக இந்த படத்தை பார்க்க வைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சு. இது உங்களுக்கு வந்து எப்படி சார் இருக்குது? ஏன்னா ஒரு ஒரு புது டைரக்டர் வந்தாலும் இதே ஸ்ட்ரகிள் தான் இருக்குது. கம்மி நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கிறது, அதில் ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. 35 இயர்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் இண்டஸ்ட்ரி வந்துட்டு. நீங்கள் இப்போயும் இதே லைன் சொல்கிறது எப்படி இருக்குது சார்? ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. இப்போ நான் வந்து அதே விளம்பரத்தை இன்னும் பயன்படுத்துகிற மாதிரியே இருக்குது. புதிய பாதையப்போ அபூர்வ சகோதரர்கள் வந்தப்போ நான் என்ன விளம்பரத்தை பயன்படுத்தினோ அதே மாதிரியான விளம்பரத்தை இப்போது நான் பயன்படுத்துகிறது ரொம்ப மனசங்கடமான விஷயமா இருக்குது. ஆனால் 35 வருஷமாக நான் சஸ்டெயின் பண்ணுறேன்ல, அது வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இங்கே நிற்கிறது பெரிய கஷ்டம்தான், உண்மையிலே பெரிய கஷ்டம். கமல் சார் மாதிரி, ரஜினி சார் மாதிரி லெஜண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு விஷயம். இப்போ நம்ம வாழ்க்கை என்னென்னா, என் வாழ்க்கை ரொம்ப வருத்தமாக சொல்லணுன்னா, என் வாழ்க்கையோட வெற்றிக்கு பின்னாடி யாரும் ஒரு பெரிய பங்களிப்பு இல்லை. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் இருந்த கண்டிஷன் வந்து கண்டிப்பாக இப்போது அதிகமாக இருக்கு. ஏன் அதிகமாக இருக்குன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, காலை தொட்டு கும்பிடணுமா, கும்பிட்டுடலாம். மனசு என்னவா இருக்குது, டைவர்ஸாக உடனே பண்ணிடலாம், அதுக்கு 12 வருஷம் காத்திருக்க வேண்டாம், பிடிக்கலையா ஒதுங்கிடலாம். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய மெச்சூரிட்டி. இது உங்களுக்கு டே 1லே தெரிஞ்சிச்சா சார் இந்த மேரேஜ் இஸ் நாட் கோனா வொர்க்? நீங்கள் இப்போ 12 வருஷம் காத்திருந்தேன்னு சொன்னீங்க. இப்போ சொல்கிறேன் நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறீங்களா, 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் நிறைய அவஸ்தைப்பட்டேன். எதுவுமே விலகிடக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு எனக்கும் ஒத்து வரலையா, விலகிடலாமே, நீங்களும் சந்தோஷமாக இருங்க. நான் எல்லாருக்கும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது இப்போ மன ரீதியாக நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கேன்னு சொல்ல வரேன். 35 வருஷத்தை விட இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன். ஃபிசிக்கலாக சார், மென்டலாக ஓகே. மனசு நல்லா இருந்தாவே உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஆர்கன்ஸோட இதெல்லாம் குறையும், அதோட வேலைப்பாடுகள் குறையும், அதெல்லாம் வேறு. மனசு ஒன்று நல்லா இருந்ததுன்னா இது எல்லாமே தானாக நல்லா இருந்துடும். ஸோ அதனால் இப்போ நான் டைவர்ஸ்னு சொல்கிறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, ஏதோ ஒருத்தர் 2 பேருக்கு பிடிக்கலையா, அதை அழகாக நிம்மதியாக பிரிஞ்சு போய் அவங்க சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த குழந்தைங்க வரத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பற்றி நடக்கணுன்றதை தவிர, இப்போது அது சரி ஓகே, குழந்தெல்லாம் பிறந்து இப்போ நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி வரும்போது மற்றவங்க போய் அதை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக ஆர்டிஸ்ட்னு வச்சிங்களேன், அது மாதம் ஒரு தடவை 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்று வரும், ஒரு செய்தி வரும், அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அல்லது அதை பற்றி நம்ம கருத்து சொல்லிகிட்டு இருப்போம். இதுக்கு இவங்க 2 பேரும் பிரிகிறாங்க, நல்லாவே இருக்கலாம். அந்த மாதிரி யாருடைய வாழ்க்கைக்குள்ளும் யாரும் புகுந்து ஒரு விஷயத்தை சொல்லவே முடியாது. நான் இப்போ நினைக்கிறது என்னென்னா, அடுத்த நிமிஷம் நம்மளதாயிடணும், என்னதாயிடணும், இல்லாட்டி அந்த பொண்ணுதாயிடணும், யாராக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, கையெடுத்து கும்பிட்டு காலை தொட்டு கும்பிட்டு அம்மா தாயே நான் வரேன்னு சொல்லிட்டு ஓடி போயிடலாம்.
இந்த பயங்கர மெச்சூரிட்டி இப்போ வந்திருக்கு. சார் உங்களோடது வந்து ஒரு லவ் மேரேஜ் சின்ஸ் இந்த இதே இது பண்ணல இப்போ ஒரு 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 பாயிண்ட் வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது சார். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா மோஸ்ட்லி அவங்க பிரிஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லவ் பண்ணும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படி மாறிச்சு? ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் 12 வருஷத்தில் எதை சரி பண்ணலாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க சார்? நமக்கு கமிட்டடாக நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும்ல, நமக்கு இந்த கலாச்சாரம் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்றது யாரும் தனித்தனியாக கூப்பிட்டு நம்ம போதிக்கலைனா கூட நம்மளை அறியாமையே நமக்குள்ளே இருக்கும். எங்கள் அம்மா அப்பா, எங்கள் பாட்டி, அவங்க அப்பா அம்மா பாட்டி, அந்த சமூகம் எல்லாமே சேர்ந்து இந்த பிரிவில் இருக்கிற வருத்தங்கள், வேதனைகள், இது எதுக்கு அப்படியே சமாளிச்சுட்டே போயிடலாமே, அப்புறம் எங்கெல்லாம் தப்பு நடந்தது அந்த தப்பெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாமே, சீர் பண்ணிடலாமேன்னு சொல்கிறது தான் அந்த மாதிரியான விஷயம். காதலிக்கிறதுன்றது அந்த மொமெண்ட்டுக்கு அது கரெக்டான விஷயந்தான். இப்போ நீங்கள் பிரியறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணவங்களா இருப்பாங்க, அல்லது பொண்டாட்டி தூக்கி தலையில் வச்சுட்டு இருக்கவங்களா, இல்லாட்டி புருஷனை தூக்கி தலையில் வச்சுட்டு இருந்தவங்களாம் இருப்பாங்க. 2 பேரும் 2 உலகங்க. ஒருத்தரும் வேறு. 2 பேரும் நம்ம ஒரு கட்டிலுக்குள்ளே போகிறோம், அதன் மூலமாக சில உறவுகளை கிரியேட் பண்ணுறோம். இதெல்லாம் பாடி சம்மந்தப்பட்டது. மனசுங்கிறது நம்ம மேலே நமக்கே ஒரு நாளைக்கு கோவம் வரும், நம்ம மேலே நமக்கே ஒரு நாளைக்கு வெறுப்பு வரும். நேற்று தண்ணி அடித்ததை பற்றி இன்றைக்கி காலையில் வச்சு செருப்பால் அடிக்கணும், நேற்று கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இன்றைக்கி காலையில் நமக்கு தோணும். அப்போ நேற்று பண்ணது கரெக்டு தானே, இன்றைக்கி காலையில் பண்ணுறது இது கரெக்டு தான். அப்படி தான் இந்த காதலுங்கிறது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா நம்ம வந்து நினச்சிக்கிறது. நான் ரொம்ப போல்டாக சொல்லணுன்னா, கடவுள், காதல், சமூகம் இது 3மே இல்லை. இல்லாத ஒன்றை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். நமக்கு வசதிக்கு அதை வளைச்சிக்கிறோம். அது சந்தோஷமாக இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இல்லைன்னு வச்சிங்களேன், மூச்சு முட்ட ஆரம்பிச்சிடும். இதிலேருந்து எப்படிடா வெளியில் போகிறதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ பெரிய பெயின் யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தான். இப்போ நான் சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க மனைவிகிட்ட நான் சொல்கிறேன், விட்டுட்டு ஓடி போயிடுங்க நீங்கன்றேன். ஜாலியாக போங்க, அங்கே ஒரு வேவ் ஒன்று இருக்கும், அது ஒரு பசுமையாக இருக்கும், தென்றல் அடிக்கும், நிறைய வழியில் பூக்கள் இருக்கும், அப்படியே நடந்து போங்க, ஒரு புதுவிதமான வாழ்க்கையும் அனுபவம் பார்க்கலாமே நீங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன். 2 பேர் பிரியறது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 அப்பா அம்மா பிரியறதுங்கிறது ஒரு வேற மாதிரியான ஒரு முடிவு. உங்களோட குழந்தைங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க சார் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சதை? இல்லை, அது வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கஷ்டம். எனக்கு அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஐயோ என்னடா, உதாரணத்துக்கு நாங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு மாடியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். ஒரு வளைவு படிக்கட்டு எங்கள் வீட்டில், அந்த படிக்கட்டில் 3 பேர் ஏஞ்சி வந்து அங்கே நிற்பாங்க. சும்மா ஜஸ்ட் அப்படியே பார்ப்பாங்க பயத்தில். எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் என் வாழ்க்கையில் 1000 காதல் வரலாம், 1000 காதல் போகலாம். என்ன பண்ணாலும் அந்த காதலும் அந்த மனைவியும் மறுபடியும் ஒரு தடவை என் வாழ்க்கையில் வரவே முடியாத அளவுக்கு ஒரு உச்சபட்சமான ஒரு சந்தோஷமும் மகிழ்வும் தான் அந்த வாழ்க்கை. அது வந்து உணர்வோடு ஒட்டி போன விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க கல்யாணத்தப்போ என்ன, அந்த ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு அவங்க மேலே இருக்கும், அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கும் என் மேலே இருக்கும். இந்த பிரிவு தவிர்க்க முடியாததாக இருக்குது. ஆனால் இது எவ்வளோ நாகரிகமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். 2 பேரும் பிரிஞ்சு ஒருத்தர் தூத்திக்கிட்டு அது பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படிலாம் எதுவுமே இல்லையே எங்கள் வாழ்க்கையில். அதுக்கு பேர் என்னென்னா இன்னமும் அந்த காதல் மட்டும் அங்கே ஜீவிக்குது. அதுதான் உண்மை. அது இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டு பதில் சொல்லிகிட்டு நம்ம ஒரு பொண்ணு வந்து அவ்வளோ நானும் உயிருக்கு உயிராக காதலித்தோம். இப்போ அந்த பொண்ணுக்கு மனசு மாறி போச்சு, வேற ஒருத்தர் மேலே அவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், அவள் மனசுக்குள்ளே நான் இல்லாமல் சுத்தமாக வழித்து எடுத்துகிட்டு ஓடி போயிடணும். அப்போ தான் அவள் சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த தாட் எனக்கு இப்போவும் இருக்குது, அந்த தாட் எனக்கு அப்பவும் இருந்தது. அப்போ ஒரு காதல் இருந்தது, அதில் ஒரு பிரச்சனை இருந்தது. இப்போவும் ஒரு காதல் இருக்குது, அந்த காதலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. ரியல் லைஃப்பில் சொல்கிறீங்களா இல்லை படத்தில் சொல்கிறீங்களா சார்? ரியல் லைஃப். ஆமாம். ஓகே. காதல் இல்லாத வாழ்க்கை வந்து பொய்யுங்க, அது ரொம்ப பொய்யான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ கேட்டிங்களா எப்படி நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால், காதல்ங்கிறது இல்லாமல்னா செத்து போகிறதுக்கு சமம். அது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கொஞ்சம் அந்த என்னது சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர்னால் காதல் வராமல் போயிடும். காதலுங்கிறது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் உருவகப்படுத்திக்கிற ஒரு விஷயம், அதுதான் காதல். அது வந்து நிலையானது. அதை கொண்டு போய் நான் உங்கள் மேலே வச்சாலோ இல்லை வேறு யார் மேலே வச்சா தான் அங்கே பிரச்சனை வருது. புரியுதா? இது வந்து அடகு வைக்கிற மாதிரி வச்சுட்டு நான் வந்து ஒரு தங்கச்செயினில் கொடுப்பேன், நீ எனக்கு 10,000 ரூபா கொடுன்னு கேட்குற மாதிரி காதலை கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து ஏதாவது எனக்கு கொடுன்னு கேட்டால் தான் ப்ராப்ளம். நீங்கள் காதலை வச்சுக்கிட்டே இருந்ததில் ஒரு பிரச்சனையும் இல்லையே. இப்போ நான் சொல்கிறது அப்படி தான். என் காதலி மேலே நான் ஒரு காதல் வைக்கிறேன், அவளுக்கு மனசு மாறி போயிடுது, வேறு ஒருத்தனோட போகுதுன்னு தெரியும். அம்மா தாயே நீ போயிட்டு வா, சந்தோஷமாக இருக்கு. அதுதான் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் லவ். ஆமாம். அந்த பட்டாம்பூச்சி மாதிரி தான், விட்டுட்டோம்னா அது தானாக வந்தால் வரட்டும், வரலைன்னா போகட்டும். மறுபடியும் இன்னும் நிறைய பட்டாம்பூச்சி வரதான் நம்ம திரும்பி பார்க்கலாம் இல்லை? அதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான கொடுப்பனை உள்ள பட்டாம்பூச்சி வரலாமே. உங்களை பற்றி சொல்லிட்டீங்க, நான் பசங்களை பற்றி கேட்டேன் சார். அவங்க எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெச்சூர்? அவங்களுக்கு இது தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பிரிஞ்சிருந்த நான் பார்த்தேன்னா நாங்கள் 2 பேரும் செத்துருப்போம், நானும் என் தம்பியும்.
எங்களுக்கு வந்து அப்படி ஒரு விஷயமே தெரியல. ஆனா, இப்ப பாருங்க அவங்க எவ்வளோ மெச்சூர்டா இருப்பாங்கன்னா, நான் லைஃபோட எதார்த்தம்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டத, என் பசங்க அப்ப புரிஞ்சிருப்பாங்கல்ல. கொஞ்சம் முன்னாடியே அவங்க புரிஞ்சிருப்பாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கைக்கு தேவையானது உண்மையான எதார்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த காதல் தான் வாழ்க்கைன்னு நெனச்சிட்டு இருந்தேன் இல்லையா? நானும் என்னுடைய மனைவியும் நெனச்சிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? அது வந்து இல்லன்னு ஒரு நாளைக்கு தெரிஞ்சது. இப்ப நான் வந்து லவ் பண்ணேன்னா, அந்த லவ் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது யாரையும் ஹர்ட் பண்ணாம, கஷ்டப்படுத்தாத ஒரு காதலா இருக்கு. இத தான் என் பசங்க கொஞ்சம் இந்த பிரிவின் மூலமா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் அவங்க கல்யாணத்துக்கு நான் குடுத்த வரதட்சணை. என்னுடைய பெரிய டாட்டர் வந்து அபிநயா வந்து அவங்க அம்மா கூட இருக்கிறதுனால, நாங்க எப்பாவது 1 மாசத்துக்கு ஒரு தடவ அப்படி தான் நாங்க சந்திக்கிறதுக்கு முடியுது. அப்போ இந்த டைவர்ஸ் ஆன புதுசுல நாங்க ஒண்ணும் பெருசா இத பத்தி பேசிக்கிட்டது கிடையாது. அதுக்கு டைம் என்ன சரியா இருந்ததுன்னா, 3 பேரையும் வேற வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கணும். இவங்க இந்த ஸ்கூல்லேருந்து வந்தோனே. அப்புறம் என் பையன் வந்து பயங்கர தகராறு பேர் வழி. ஒரு 1 வருஷத்துல ஒரு 3 தடவ நான் அவருக்கு ஸ்கூல்ல மாத்துறதுக்கான பிரச்சனை வரும். அப்புறம் அவங்க டீச்சர கரெக்ட் பண்ணினா போய் அவங்க கிட்ட பேசி கீசி சொல்லி, அதுக்கப்புறம் அந்த வருஷம் பூரா நம்ம ஓட்ட வேண்டியதா இருக்கும். சீதா மேம் கிட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா சார் உங்களோட இந்த இல்லங்க. பிரிவுக்கு அப்புறம்? நாங்க பேசினது கிடையாது. இப்ப இந்த கிட்டத்தட்ட 2004ல 20 வருஷமா பேசினது கிடையாது. ம். சமூக சார்ந்த விஷயங்களுக்கும் நீங்க வந்து குரல் கொடுக்கறத நாங்க வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்படி வந்து ரீசென்ட்டா இந்த கள்ளக்குறிச்சியில வந்து இந்த கள்ள சாராயத்துல பல பேர் உயிரிழந்தாங்க. அர்த்தத்துல கள்ளச்சாவுக்கு எதுக்கு நல்ல சாவு? அப்படிங்கிற ஒரு இது அண்ட் அதுக்கு பணம் குடுத்ததையும் வந்து அதுல நீங்க 10 லட்சம்னு போட்டிருந்தேன். குவெஸ்டின் மார்க்கா போட்டிருந்தீங்க. இல்ல அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டம் வந்து நம்மள காரி துப்புற லெவலுக்கு பண்றாங்க. அத தப்பு தப்பா அவங்க புரியிறாங்க. இந்த நாட்ல வந்து நெறைய குழந்தைகள் அப்பா, அம்மா இல்லாமயோ, ஒரு ஆக்சிடென்ட்ல விஜய் இறந்து சார் போய் அது ப விஜய் சார் தான் அங்க போய் மீட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ அத மீன் பண்ணி அப்படிங்கிற நோ, மாரி நோ, நோ, ஒரு நோ. நான் அதான் சொல்றேன். அது தேவையில்ல. நெனச்சுக்கிட்டாங்களான்னு கேட்க அது வரேன் சார். தேவையில்லாத ஒரு விஷயம். எனக்கு தெரியல. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நான் நினைக்கிறது என்னன்னா, இந்த கள்ளச்சாராயம் மிக தவறான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு முன்னுதாரணமா இதுக்கு 10 லட்சம் அது எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரூ. 10,00,000 இதுக்கு அப்படி நீங்க உண்மையிலேயே அந்த குழந்தைங்கள படிக்க வைக்கணும். நான் நினைக்கிறது ரகசியமா கூட்டிட்டு போய் படிக்க வைக்கலாம். அந்த மாரி குடும்பங்கள்ல இருக்கிற குழந்தைங்கள ரகசியமா கூட்டு போய் குடும்பம் ஆனா அரசாங்கம் அப்படி பண்ண முடியாது. ரகசியமா பண்ண முடியாது. நான் சொல்றது ரகசியமா பண்ணலாம். இப்படிப்பட்ட குழந்தைங்க நடுத்தெருவுக்கு வந்துரும் அப்படிங்கிறது கிரியேட் ஆனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்படிலாம் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா வந்து அதிலேயே கூட போட்டிருந்தாங்க. பாதி உயிர் போனவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்து மீதி சாராயத்த குடிச்சிட்டு செத்து போயிட்டான்ட்டு. ஏன்னா ரூ. 10,00,000 கிடைக்கும்ல நமக்கு. அது மாரி தவறான முன்னுதாரணம்ங்கிறது எனக்கு தோன்ற ஒரு விஷயம். ஐ மே பி ராங். நான் வந்து எப்பவுமே கரெக்ட்டா தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால நான் எப்பவாவது தான் அந்த மாரி ஒரு பதிவு போடுறேன். அந்த பதிவு வந்து எனக்கு சரின்னு படுறத நான் போடுறேன். அவ்வளோதான். ஸோ டீன்ஸ் அப்படிங்கும்போது உங்களோட டீன்ஸ் பத்தி சில விஷயங்கள் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களோட இப்போ பெரும்பாலும் சொல்லுவாங்கல்ல இந்த பேரண்ட்ஸ் வந்து டீனேஜ் பசங்கள கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாரி. உங்களுடைய அப்பா உங்களோட டீனேஜ்ல உங்களுக்கு சொல்லிக் குடுத்த விஷயங்கள் ஆர் அட்வைஸ் பண்ண விஷயங்கள் இல்லைனா வந்து இன்டைரக்ட்டா சில நேரங்கள்ல சில விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல சார். அத பத்தி சார். எங்க அப்பா என்னுடைய டீனேஜ்ல வந்து எனக்கும் என் தம்பிக்கோ, அவர் சொல்லிக் குடுக்காமயே நெறைய விஷயத்த சொல்லிக் குடுத்தாரு. அதில ஒண்ணு வந்து எங்க வீட்டோட வறுமை சூழ்நிலை. அவர் என்ன பண்ணுவாருன்னா, 1ஆம் தேதி சம்பாரிக்கிறது 5ஆம் தேதி வரைக்கும் தான்னு அவர் ஒரு கணக்கு வச்சிருப்பாரு. அப்படி தான் செலவு பண்ணுவாரு. 5ஆம் தேதியிலேருந்து நாங்க பிச்சைக்காரனாவே இருப்போம். இத்தனைக்கும் அது ஒரு பெரிய குவார்ட்டர்ஸ்ல எல்லார் வீட்லயும் லைட் எரியும்போது, எங்க வீடு மட்டும் லைட் எரியாது. நைட்ல கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம் இதான் எங்க வீடுன்ட்டு. பளிச்சுன்னு தெரியும் எங்க வீடு. எப்படின்னா, கரண்ட் பில் கட்ட மாட்டோம். 3 மாசத்துக்கு ஒரு தடவ அவன் கட் பண்ணிட்டு போயிடுவான். அப்புறம் எங்க அம்மாவுடைய தாலிய அடகு வச்சு, அத வச்சு, இத வச்சு நான் தான் போய் கரண்ட் பில்ல கட்டிட்டு வருவேன். ஸோ எங்களுக்கு முதல்ல பிராக்டிஸ் பண்ணது, இப்படி வாழக்கூடாதுங்கிறது. அவரு ஒரு நாளைக்கு 10 பாக்கெட்ஸ் ஆஃப் சார்மினார் குடிப்பாரு. சிகரெட் குடிப்பாரு. 10 பாக்கெட் 100 சிகரெட் குடிப்பாரு. எனக்கு நான் இதுவரைக்கும் தொட்டதே கிடையாது சிகரெட்ட. பிகாஸ் அது ஒரு பெரிய லெசன் அது. ஆனா, சேம் டைம் அப்படியே நேரம் தவறாமை. எனக்கு அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாரு. நம்ம சொல்ற இந்த டீனேஜ்ல எப்படி இருப்போம் நம்ம சாதாரணமாவே நெறைய விளையாட்டு அப்படிலாம் இருப்போம்ல. அந்த மாரி விளையாட்டுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது. முதல் விஷயம் எனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்கு இதில வந்துருச்சு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தகுதி இல்ல. சைட் அடிக்கிறதே மிக தப்புன்ற மாரியான ஒரு மனநிலையில தான் நான் இருந்தேன். நான் அப்படியே தலை குனிஞ்சிட்டு போவேன். அப்ப 2 காதல் வரும். அது வேற விஷயம். அதுக்கெல்லாம் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கு விஷயங்கள். ஏன்னா பெண்களுக்கு வந்து சட்டை பண்ணாம போனாலும் பிடிக்கும். அவன் எவ்வளோ கிழிஞ்ச சட்டை போட்டு போனாலும் நம்மள சட்டை பண்ணாம போறான்னா பிடிக்கும். அந்த மாரி கேட்டகரிக்குள்ள நான் வருவேன். அந்த மாரிலாம். ஸோ அது வந்து டீனேஜ்ல வந்த நெறைய லவ் வந்து நான் மிஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து எங்க குடும்பத்தோட நெறைய விஷயம். அது மிஸ் பண்ணது ரொம்ப நல்லது. இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் கூச்சா தூக்கிட்டு இருப்பேன் இந்நேரம். புரியுதா? நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்ததுக்கான விஷயம் டீனேஜ்ல எனக்கு வந்த வறுமை தான் என்னை ரொம்ப செழுமையாக்குச்சு. அத குடுத்ததே எங்க அப்பா தான். ஸோ அதனால தான் அந்த வகையில அவருக்கு தேங்க்ஸ். எனக்கு என்ன பயம்னா, இந்த படத்துக்கு என்ன விமர்சனம் பண்ணுவாங்கன்றதுக்காக,
இறைவனோட விமர்சனத்தை இப்போ நான் பார்க்குறேன். பார்த்தா அதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப பிரமாதமாக சொல்லப்பட்டது. அப்புறம் சில இடங்களில் வந்து சிங்கிள் ஷாட்டுங்கிறதுனால சில எமோஷன் கனெக்டிவிட்டி வந்தும் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது அப்படின்னு. அப்போ நம்ம படம் பார்க்குறதுக்கும் அவங்க படம் பார்க்குறதும் அவங்க ரொம்ப அவையாக இருந்து பார்க்குறாங்க அந்த விஷயத்த. அல்லது நான் அதை அவையாக கொண்டு போய் சேர்த்துட்டேன். ஆனா பாசிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அங்கே அதுதான் முடிஞ்சுது. அதுதான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் பாசிபிலிட்டி அதுதான். அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இந்த படத்துலேயும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. பிப்ரவரி மாதம் என்கிட்ட ஒத்துக்கிட்ட விஎஃப்எக்ஸ் வேலையை செய்ய முடியாமல் ஒருத்தர் வந்து என்னை ஏமாற்றிட்டார். 44 லட்சம் 45 லட்சத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு அந்த வேலையை செஞ்சு கொடுக்கல. நான் ஏனோ தானோன்னு அந்த படத்தை முடிச்சு என்னுடைய பிளான் வந்து ஏப்ரல் 14th ஹாலிடேஸை குறி வைக்கணுன்றது தான். அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு. நான் ஏனோ தானோன்னு இந்த படத்தை விட்றதா இருந்தால் நான் அப்படியே விட்டுருக்கலாம். திருப்பி மறுபடியும் அங்கேருந்து 2 மடங்கு 3 மடங்கு செலவு பண்ணி ராத்திரி பகலும் மறுபடியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதை படத்தை பண்ணி இப்போ நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். இதுக்கான செலவு, இதுக்கான உழைப்பு இதெல்லாம் ரொம்ப டூ மச். ஆனால் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது எங்கள் நாலேஜுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் நான் கொடுக்கணும். இறைவனர்களும் நான் அப்படி தான் கொடுத்தேன். மாறுபட்ட விமர்சனத்தை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரே ஒரு பாதித்தது என்னென்னா, அந்த படம் நான் எடுத்தது உலகத்தோட முதல் படமாக இந்த படம் இருக்கணும். உண்மையிலேயே அதுதான் படம். அதை வந்து வேறு ஏதோ ஒரு கருத்து சொல்லி அதில் போட்டு குழப்பி, அதே மாதிரி இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, அதை நிர்வாணமாக பார்க்க முடியாத ஒரு காட்சியை அதை வந்து ரஹ்மான் சார் வந்து அதுக்கு வந்து பயங்கர தெய்வீகமான ஒரு மியூசிக் ஒன்று கொடுத்து ஒரு காட்சி இருக்குது. அதை நிர்வாணமாக பார்த்ததும், ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு காட்சியை அதையும் மறுபடியும் ஒரு மார்பாக பார்த்ததும், இதெல்லாம் வந்து என்னால் ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. இது என்னடா அது எங்கேயோ திசை மாறி போயிடுச்சு. அதுக்கு அந்த ஆர்டிஸ்ட்டு சொன்ன பதிலும் அது வேறு மாதிரி ஆகிடுந்தது. இதெல்லாம் சேர்ந்து அதாவது இது நான் சம்மந்தப்படாத விஷயம், என்னை சம்மந்தப்படுத்தி என்னை கஷ்டப்படுத்தின விஷயங்கள் இதெல்லாம் இறைவனில் இருந்தது. சமீபத்தில் கல்கி பார்க்கும்போது தமிழரசன் சொல்லிட்டு என் கூட ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் கல்கி பார்த்துட்டு வரும்போது சொன்னார், இந்த படத்தை விட நம்ம படம் பிரம்மாண்டம் சார்னார். அதாவது இது எங்களுக்கு பெருமைக்காக சொல்லலை. கல்கி வந்து படம் பூரா ஒரு பயங்கர பிரம்மாண்டம், ஃபஸ்ட்டு ஷாட்டில் இருந்து கடைசி வரைக்கும் பிரம்மாண்டம். ஆனால் என் படத்தில் ஒரு இடத்துல பிரம்மாண்டம் தேவைப்படுது, அந்த இடத்துல அது பிரம்மாண்டமாகவே இருக்குது. அது ரொம்ப பிரமாதமாகவும் இருக்குது, பிரம்மாண்டமாகவும் இருக்குது. இது நமக்கு தேவையா? இந்த மாதிரி விளம்பரத்தை மறுபடியும் 35 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி நான் வந்து அதே பொசிஷனில் இருக்கிறேன்னு சொல்கிறது நமக்கு தேவையான ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. பட் அதே இடத்துல நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு ஒரு விதமான சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ ஆரம்பிச்சிங்க. அதுக்குள்ள நீங்கள் இங்கே வித்தியாசமான படம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மனசில் இருக்குது. ஆனால் அது எங்கேயோ அதுக்கான ஒரு மக்கள் கரெக்டான மட்டுமே கிடையாது. நான் வந்து கமர்ஷியலாக ஒரு பெரிய வெற்றி நான் இன்னும் பார்க்கல. சமீபத்தில் நான் இன்னும் பார்க்கல. அல்லது அது வெளியில் போய் தெரியல. உதாரணத்துக்கு ஒத்த செருப்பு வந்து எவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் அந்த படத்தை ஹாலிவுட்டில் பண்ண போகிறேன். பண்ணதுக்கப்புறம் தான் அது வெளியில் தெரியும். அப்போ நான் எங்கே நோக்கி போகிறேனோ அதை கரெக்டாக நோக்கி போயிட்டு தான் இருக்கேன். அது வந்து எனக்கு வெற்றியான விஷயந்தான். அது உடனே பொருளாதார வெற்றியாக மாறினா தான் ப்ரொடியூசர்ஸ் என்னை நோக்கி வருவாங்க. எனக்கு தெரிகிறது, ரொம்ப உண்மையாக சொல்லணும்னா ஒரு ப்ரொடியூசரும் என்னை நோக்கி வர்றது கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எந்த ப்ரொடியூசரும், எந்த ஹீரோவும் எனக்கு வந்து டேட்டு கொடுத்து படம் பண்ணுறது இல்லை. எந்த பெரிய டைரக்டரும் என்னை வந்து நடிக்க வாங்கன்னு கூப்பிட்றது இல்லை. அப்படியே கூப்பிட்டாலும் நான் ஒரு 7 படத்தை நான் ஒத்துக்காமல் தான் இந்த படம் பண்ணுறேன். நான் சொல்கிறது தப்பி தவறி அப்படி வந்தால் கூட ஒரு 7 படத்தை வேணான்னு சொல்லி திமிரோடு நான் இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். உதாரணத்துக்கு நாட்டாமை அப்படி தான், நான் பண்ண வேண்டிய படம் அது. அப்புறம் நான் ஒரு தடவை சொல்லும்போது தான் சரத் சார் கேட்டார் என்கிட்ட, அப்படியே அது எனக்கு தெரியவே தெரியாது. நான் சொன்னேன், முதல்ல என்கிட்ட சார் வந்தாங்க, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி படம்லாம் காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் எது நாட்டாமை என்ன சார் சொம்புலாம் வச்சுக்கிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு சந்தனம் தடவிக்கிட்டு அது எனக்கு ஒத்து வராதுன்னு நான் சொல்லிட்டேன் சார். அப்பா எனக்கு சொல்லவே இல்லையே. அதாவது அசிஃப் அவருக்கு தான் முதல்ல இந்த கதை வந்ததாகவும் இப்போ நினச்சிட்டு இருந்தார் அவர். அது எதுக்கு நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி அப்படி எதுக்கு சொல்கிறேன், நம்ம தன்னந்தனியாக ஒரு ஆளாக விட்டுறோம். நானும் சினிமாவை மட்டுமே தனி கொடுத்துறோம், எந்த உதவியும் கிடையாது. நானாக கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறேன். அதை ரிலீஸ் பண்ணுறதுல நான் விடுமுறைக்கு ரிலீஸ் பண்ணி இந்த படத்தோட மொத்த விஷயத்தை நம்ம அனுபவிக்கலான்னு பார்த்தா அங்கே ஒரு விஎஃப்எக்ஸ்னு ஒரு வில்லன் ஒருத்தன் வந்தான், அது மாட்டிக்கிச்சு. சரி, ஒரு பக்கம் நீங்கள் உங்களோட சைட் சொல்கிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து அவர் வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸஸாக ஒர்க் கொடுத்து அதுக்கான மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கொடுக்காம வந்து நான் எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அவர் பக்கமும் ஒன்று சொல்கிறாரு. அவங்க எப்பவுமே நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பாருங்கள், 2 பக்கம் நியாயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து இந்த படத்தோட மேட்னி ஷோக்கு தனி வேலையும் ஈவினிங் ஷோக்குன்னு ஒரு தனி வேலையுமா கொடுக்க முடியும். இந்த படத்தோட மொத்த விஎஃப்எக்ஸ் வேலையும் அவரை சார்ந்தது. அவர் தான் விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர். இந்த படத்துக்குள்ள இல்லாத தனி வேலையை நான் எப்படி கொடுத்துட முடியும்? அவர் நான் அங்கிட்டு கேட்டிருக்கேன், ரிப்போர்ட் கேட்டிருக்கேன், இந்த கோர்ட்டிலெல்லாம் சப்மிட் பண்ணணுன்ட்டு. நம்ம எங்கே இந்த டிஐ பண்ணுறோமோ மேங்கோ போஸ்ட்டில் இவர் அமிச்சதெல்லாம் அவங்க ரிஜெக்ட் பண்ணி அமிச்சாங்க. இவர் கொடுத்த வேலைகள் சரியா இல்லைன்னு அது எல்லாத்தையும் அவங்க திருப்பி அமிச்சாங்க. அந்த திருப்பி அமிச்ச வேலை எல்லாமே புது வேலைன்னு சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் சரியாக செய்யலை, அதனால் திருப்பி வேறு எங்கேருந்து நான் கொண்டு போய் கொடுத்துட முடியும்? இந்த படத்தோட மொத்த வேலையுமே உங்களுக்குன்னு கொடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வேலையை எப்படி கொடுக்க முடியும்? நான்
இது சரியா இல்லைன்னா அந்த வேலையை மறுபடியும் திருப்பி பண்ணுங்கன்னு சொன்னது. என் அசிஸ்டண்ட் கிருஷ்ணமூர்த்திகிட்ட அவர் வந்து என்ன செருப்பால் அடிக்க சொல்லுங்கள், காரி துப்ப சொல்லுங்கள், எல்லாமே என்னுடைய தப்பு தான். நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கேன். இதனால் ஏற்பட்ட 10 கோடி நஷ்டத்தை கூட நான் திருப்பி கொடுப்பேன். ரஞ்சித்னு சொல்லிட்டு அவர் இந்த படத்தோட ஒரு ப்ரொடியூசர், அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்கார், 10 கோடி நஷ்டமாக இருந்து என்னால் நஷ்டம்னு தெரியுது எனக்கு, அது 10 கோடி நஷ்டமாக இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாவது திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், கோச்சுக்கு வேணான்னு சொல்லுங்கள். நீ இவ்வளவும் சொல்ல இப்போ நான் புதுசாக வேறு ஒரு ஆள்கிட்ட எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு நிலையில் ஏப்ரல் 19th வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். இதெல்லாம் வெளியில் யாருக்குமே தெரியாது. ஏப்ரல் 12th படம் ரிலீஸுன்னு நான் விளம்பரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆடியோ லான்ச் பண்ணது எல்லாமே வந்து ஏப்ரல் ரிலீஸை நோக்கி. இல்லாட்டி எந்த முட்டாளும் ஏப்ரல் ரிலீஸ்ன்னு நினச்சிட்டு தான் நான் அது பண்ண முடியும். இல்லாட்டி நான் பண்ணிவிட்டு இப்போ 3 மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரம் எல்லாமே வீணாக போச்சு. அவ்வளோ செலவு பண்ணிட்டேன். நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ரெடியாகாத படத்துக்கு விளம்பரம் அவரெல்லாம் நம்பி செஞ்சு ஏப்ரல் 19th அதில் பண்ண வேண்டிய முக்கியமான பகுதியை அவர் பண்ணாமல் விட்டுட்டார். இதனால் ஏப்ரல் 25th அவர் மேலே நான் வந்து கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அப்போவே எஃப்ஐஆர் போட்டு அப்போவே அவரை வந்து ரொம்ப ஒரு தகராறான ஒரு லெவலுக்கு போகாமல் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் முதல்ல நம்ம வேலை இன்னும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அவர் கொடுக்கறது மட்டும் கொடுக்க சொல்லுங்கள் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது நான் அவர் மேலே காட்டின கருணை. இல்லாட்டி அன்றைக்கே நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேமரா வச்சு சிவபிரசாத் ரியல் ஒர்க்கில் ஒருத்தர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு, இனிமேல் அவருக்கு யாரும் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலேருந்து வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு கோபம் இருந்தது. அவ்வளோ கோவத்தையும் குறைச்சிக்கிட்டு நான் இப்போல்லாம் வந்து கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிறேன். ஒரு பிரச்சனை, இப்போ உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, உங்கள் காலை தொட்டு கும்பிட்டா நீங்கள் என்னை மன்னிச்சிடுவீங்க, அடுத்த நிமிஷம் வந்து எனக்கானது ஆகிடும்னா உங்கள் காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போயிடுவேன் நான். இப்போ நான் அந்த மாதிரி ஆகிட்டேன். புரியுதுங்களா? காலை தொட்டு கும்பிட்றதுனால என்ன ஆகிட போகுது, மன்னிச்சிருங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை தீந்துட போகுது. இல்லாட்டி அருவா எடுத்து வெட்டிகிட்டு இருக்கணும் எதுக்கு நமக்குன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கினேன். கடைசியில் பார்த்தா இப்போ அவர் மேலே இருக்கிற கேஸ் அப்படியே அங்கே இருக்குது. அவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கார், நான் பணம் கொடுக்கணுன்ட்டு கேஸ் போட்டிருக்காரு. அது 9th ஹியரிங் வரப்போது, அது தெரிஞ்சிட போகுது. அகெயின் மறுபடியும் அது என்னுடைய வேலையை கெடுக்குது. லேபில் என்கிட்ட கேட்குறாங்க, தியேட்டர்ஸில் என்கிட்ட கேட்குறாங்க. படம் வந்து டெஃபினட்டாக 12ஆம் தேதி வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெளியில் யாருக்கும் தெரியாது இல்லை அது. அப்போ ஒரு இன்டைரக்டான இது ஒரு கிரிமினல் வேலை, இந்த படத்தை நிறுத்துறதுக்கான வேலை. ஸோ இதையும் சேர்ந்து தான் ஒரு டெஃபமேஷன் கேஸ் மறுபடியும் போட போகிறோம். ஸோ அதனால் தேவையில்லாமல் அவரு வெறும் விஎஃப்எக்ஸ் மட்டும் ஒழுங்காக பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.